ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் வறுவல் செய்யும்போது மசாலாலாம் உதிராமல் பர்ஃபெக்டாக மீனோடு ஒட்டி வர்றதுக்கு என்ன பண்ணலான்ற டிப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மசாலாவுக்கான பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதை தண்ணி சேர்க்காமல் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சமே காரம் வேணுன்றதுக்காக இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் லெமன் ஜூஸ் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக புளியோட பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தக்காளி பழம் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் புளிப்புக்காக லெமன் ஜூஸ் சேர்த்து இதை ஓட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலா உதிராமல் மீனோடு ஒட்டி வரதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே தண்ணிக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு தடவை ஓட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். நான் மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். எந்த வகையான மீனாக இருந்தாலும் சரி, இதே மெத்தடில் நீங்கள் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், எந்த அளவுக்கு நல்லா மீனில் மசாலா ஒட்டி வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா மீனுக்குமே மசாலா போட்டுட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் மினிமம் நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் கூட ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்காமல் கீழே வச்சுக்கலாம். நான் அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதில் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இந்த ஃபுல் மீன் பொரிக்கிறதுக்கான தேவையான அளவுக்கு எண்ணெயை ஃபஸ்ட்டே விட்டுக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம மீனை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த சைடு 3 நிமிஷம் வெந்ததும் இதை நம்ம திருப்பிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நான் திருப்பி விட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா மீனையும் திருப்பிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே திருப்பியாச்சு. இதையுமே 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இந்த மீனெல்லாம் எடுத்துடலாம். இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வரவே இல்லை. நம்ம எடுத்திருக்க எண்ணெய் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் அப்படியே தான் இருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த 10 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், எண்ணெய் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். அதில் கலர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அதே சமயம் மசாலாவும் உதிர்ந்து எண்ணெயில் வரலை. இந்த மாதிரி நீங்கள் அடுத்த முறை மீன் வறுக்கும்போது மசாலாவில் கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி அரிசி மாவு கூட நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மீனில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ஒட்டி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக கிடச்சிருக்குன்ட்டு. மசாலாவும் உதிரலை. அதே சமயம் ரொம்பவே ஈஸியான மெத்தடு இது. யாரெல்லாம் புதுசாக சமையல் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.